ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மண்சட்டி கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது சூடானதும் கடுகு, உளுந்து, ஜீரகம், சோம்பு, வெந்தயம் இது எல்லாமே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பொரிய விடுங்க. இது நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரியணும். இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை தலைகள் சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதும் வெண்டைக்காயை நல்லா பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயை ரொம்ப பொடியாக கட் பண்ணிடாமல் 1 இன்ச்சு சைஸுக்கு நல்லா கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. வெண்டைக்காயில் ஒரு வழுவழுப்பு தன்மை இருக்கும். அந்த வழுவழுப்பு தன்மை போகிறதுக்காக எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதக்கணும் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக அந்த வழுவழுப்பு தன்மை போயிடும். ஸோ அந்த பிசுபிசுப்பு சுத்தமாக இருக்காது. நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு வதக்குனிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக அந்த வழுவழுப்பு தன்மை போயிடும். இப்போ ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கிறேன். ஒரு பெரிய தக்காளியை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இது கூட சேர்த்துருக்கிறேன். குழம்புக்கு ஒரு நல்ல திக்னஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொஞ்சம் அரைச்சிட்டு சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் தக்காளி நல்லா வதங்கட்டும். கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலையை இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பொடியாக நறுக்கின புளிப்பு இல்லாத 2 தக்காளி பழத்தை இது கூட சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே நல்லா வதங்கணும். வதங்கினா தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். மறுபடியும் இதையும் மூடி போட்டு தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு அப்படியே விட்டுறலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கியிருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதுவும் தக்காளி நல்லா வதங்கியிருக்கும். இப்போ தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதில் வெறும் குழம்பு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கும், ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கும், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூளில் நம்ம பருப்பெல்லாம் வறுத்து போட்டு அரைச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற போல் எல்லா மசாலாக்களையும் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி கரைசல் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் சேர்த்துருக்கிற புளி கரைசலுக்கு ஏற்றா போல் தண்ணியும் பார்த்து சேர்த்துக்கலாம். உப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாமே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. எல்லாத்தையுமே கரெக்டாக செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கும். இப்போது கொஞ்சம் மீடியம் சைஸில் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்கும் 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துருக்கிறேன். அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துருக்கிறேன். வேறு எந்த பொருளுமே சேர்க்க தேவையில்லை. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு ரொம்ப மசிஞ்சா போல் ஆயிரும். கொஞ்சம் நல்லா முழுசாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாம். ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. நல்லா தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்திருக்கும். உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி தலைகள் சேர்த்துக்கலாம். கல்யாண வீட்டில் இந்த உருளைக்கிழங்கு மசாலா இல்லாமல் பந்தியே நடக்காது. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம், புளிக்குழம்பு, காரக்குழம்பு, வத்தக்குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை, சப்பாத்திக்கு கூட இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் மண்சட்டி பாத்திரத்தில் நம்ம செஞ்ச வெண்டைக்காய் புளிக்குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கின கொத்தமல்லி தலைகளை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மண்சட்டி பாத்திரத்தில் எந்த குழம்பு வச்சாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காம்போ ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.